அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மகா தேய்பிறை அஷ்டமி. சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் எப்படி சனி மகா பிரதோஷம்னு அழைக்கப்படுதோ அதே மாதிரி தாங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிக்கு சனி மகா அஷ்டமி அப்படின்னு இன்னொரு பெயர் கூட இருக்குது. இந்த நாள் நம்முடைய எவ்வளவு ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் நம்முடைய துயர் துடைக்கக்கூடிய ஒரு திதினா அஷ்டமி திதி தான். இந்த நாள் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் நமக்கு மிகச்சிறந்த பலன்களை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். பொதுவாகவே தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி நாளே பைரவருடைய வழிபாட்டுக்கு உரியது. சிவபெருமானுடைய அம்சம்தான் கால பைரவர். தேய்பிரை அஷ்டமி தினம் ஒன்றில் தான் அவர் அவதரித்து தீமைகளை அழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புராணங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் இன்றைக்கி காலபைரவருடைய வாகனமான நாய்க்கு நம்ம இந்த ஒரு பொருளை மட்டும் தானம் செய்தாலே போதும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எதிர்வினைகள் எல்லாமே நீங்கி நம்முடைய வாழ்க்கையானது மிக அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு டாப் லெவலுக்கு போவதற்கு இன்றைக்கி இந்த ஒரு பொருளை மட்டும் இன்றைக்கி தானம் செய்தாலே போதும். அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சிவபெருமானுடைய உக்கிர வடிவம்தான் பைரவர். இவர் காலத்தினுடைய ஒரு கடவுளாகவே கருதப்படுறாரு. இவரை நம்ம வழிபட்டோன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துகள், தீராத ஒரு கஷ்டங்கள் வருது, அதிலிருந்து விடுபட வைக்கக்கூடிய ஒரு சக்தி கால பைரவருக்கு இருக்குது. நம்முடைய தலையெழுத்தே மாறும்னு கூட சொல்லப்படுது. அதிலும் பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது தேய்பிரை அஷ்டமி தான். இந்த நாளை நம்ம வழிபட்டோன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமான ஒரு பலன்கள், அதாவது விரைவான பலன்கள் கிடைக்கும் நம்பப்படுது. குடும்பத்தில் செல்வம் பெருகுவதற்கு, கடன் தொல்லைகள் நீங்குவதற்கு, வேறு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ தீர்வதற்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா சிவன் கோவில்லையுமே காலத்துடைய அந்த தெய்வமாக, காவல் தெய்வமாக பைரவர் கருதப்படுறாரு. முதல் பூஜை நமக்கு பிள்ளையாருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கடைசி பூஜை பைரவருக்கு தான். பயமாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், தீய சக்திகள், எதிரிகள், வேறு ஏதாவது எதிர்வினைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது பொறாமை, கண்திருஷ்டி, பில்லி, சூனியம், அப்படி எந்த விதமான தீய சக்தி கிட்டேருந்தும் பக்தர்களை காக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த சிவனுடைய ஸ்வரூபம். அதனால தான் இவர் காலத்தையே தன்னுடைய கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு கடவுளாக கருதப்படுறாரு. பைரவர் அப்படின்னு சொல்லிட்டாலே பயத்தை போக்குபவர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பைரவருடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி. உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்ம தேய்பிரை அஷ்டமி நாளில் மாலை நேரத்தில் கோவில்களுக்கு போயிட்டு தீபங்கள் வழிபடுறது, குறிப்பாக மிளகு தீபம். ஏன்னா பைரவருக்கு மிளகு தீபம் நம்ம ஏற்ற நீங்கள் உங்கள்கிட்ட தீராத ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதும் தீரும். அதே நேரம் வேறு ஏதாவது ஒரு எதிரிகளுடைய சூழ்ச்சி இருக்குது, நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு மிளகு தீபம் நம்ம ஏற்றிட்டு வந்தாலே போதும். உங்கள் வீட்டிலருந்தே அந்த மிளகை முடித்து நம்ம எடுத்துகிட்டு கூட போய் பண்ணலாம். முடியாதவங்க இப்போ கோவிலுக்கு வெளியிலலாம் நமக்கு இப்போ கிடைக்கிது. அதுவும் இன்றைக்கி அஷ்டமிங்கிறப்ப மிளகு முடிச்சோடு சேர்ந்து அந்த தீபம் வச்சு விளக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் 2 விளக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு பைரவருடைய சந்நிதியில் இன்றைக்கி மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றி பாருங்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத பலவிதமான திருப்பங்கள், முன்னேற்றங்கள் இது எல்லாமே கண்கூடாக பார்க்கலாம். அப்படி நிறைய பேரால் இப்படி ஆன்மீகத்தில் நம்ம கோவிலுக்கெல்லாம் போக முடியல, இல்லாட்டி வெளியில் ட்ராவலிங்கில் இருக்கோம், நிறைய பேர் இப்போ வெக்கேஷன் டைம் வெளியூரில் அப்படிலாம் இருக்கிறோம். அப்படிங்கிறவங்களாம் எல்லாருமே செய்யக்கூடிய மிக எளிமையான ஒரு விஷயம்தான் நாய்களுக்கு உணவளிப்பது. ஏன்னா ஒவ்வொரு அஷ்டமி திதியிலையுமே நம்ம நாய்களுக்கு நம்ம அப்படி உணவு அளிச்சுட்டு வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே நமக்கு தேய்பிரை அஷ்டமினால் குறிப்பாக தெரு நாய்களுக்கு, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு கொடுக்கறது நம்முடைய கடமை. நம்ம காசு கொடுத்து அந்த நாயை வாங்கிட்டு வந்து நம்முடைய பாதுகாப்புக்காக வளர்க்குறோம். ஆனால் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் ஒரு வேளை உணவு கொடுத்தா கூட போதும், அது காலம் ஃபுல்லாக நன்றி உணர்ச்சியோடு இருக்கும். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருது, இப்போ நம்ம தெருவுலே நடந்து போகிறோன்னா அந்த நாய்களானது ஏதாவது ஒரு விஷப்பூச்சிகளை பார்த்தா குலைக்கிறது, வேறு ஏதாவது நமக்கு டக்குன்னு ஒரு
நம்ம வீட்டுக்கே யாராச்சும் இப்போ ஒருத்தங்க வராங்க, தெரியாதவங்க ஒருத்தங்க அப்படி கிராஸ் பண்ணால் கூட டக்குன்னு அந்த நாய்களுடைய அந்த சவுண்டு வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்முடைய தெருக்களில். அப்படி அவ்வளோ ஒரு உள் உணர்வு நமக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடியது தான் இந்த நாய்கள். அப்படிப்பட்ட நாய்கள் தான் நமக்கு கால பைரவருடைய வாகனமாக கருதப்படுது. இந்த நாய்களுக்கு இன்றைக்கி ராத்திரி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 3 பொருள் மட்டும் தானம் செய்தாலே போதும். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா தயிர் சாதம். பொதுவாகவே இன்றைக்கி தயிர் சாதம்ங்கிறது நம்ம வந்து காலபைரவருக்கு நம்ம வந்து வச்சு வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் அந்த மாதுளை அந்த முத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, மாதுளம்பழத்தை உரித்து அதனோட அந்த சீட்ஸ் அந்த முத்துக்கள் மட்டும் போட்டு அப்படி தயிர் சாதம் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது நமக்கு கேட்ட வரத்தை உடனுக்குடனே தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட தயிர் சாதம் நம்ம பெரிய அளவில் பண்ண முடியாட்டி கூட சும்மா ஒரு பிடி சாதத்தை மட்டும் எடுத்து ஒரு தயிரை மட்டும் எடுத்து நீங்கள் பெரட்டிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டப்பாலையோ ஒரு தட்டிலையோ நம்ம வச்சு கொடுத்தாலே போதும். நம்ம எவ்வளவோ தெருநாய்கள் நம்ம வீட்டு பக்கம் ரோட்டு பக்கம்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த தெருநாய்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு போயிடும். அப்படி ரொம்ப பழக்கப்பட்ட நாயாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வெளியில் எப்பயுமே ஒரு நாய் இருக்கும் அப்படிங்கிறவங்க பால் கொடுக்கலாம். நம்ம ஒரு வேளை உணவு அந்த பால் ஒரு டம்ளர் பால் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். இப்போ இது ரெண்டுமே எங்களால் பண்ண முடியலம்மா, நாங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கோம், இல்லை பதிவை தாமதமாக கூட பார்க்கலாம், அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஏதாவது ஒரு பிஸ்கட் பேக்கெட், ரொட்டி இல்லை ப்ரெட்டு உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு பிஸ்கட் மட்டும் கொடுத்து ஒரு வேளை உணவு மட்டும் அந்த நாய்க்கு இன்றைக்கி கொடுத்து பாருங்களேன். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் தீரும். கஷ்டங்கள் நமக்கு விதி வரணும்னு இருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இது மாதிரி இந்த நாய்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகளானது குறைக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபிக்ஷமாக மாறுங்க. நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நம்ம யார் வேணாலும் கடைப்பிடிக்கலாம். சப்போஸ் நாங்கள் அசைவ உணவுகள் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, இல்லை பீரியட்ஸாக இருக்குது அப்படி இருக்கவங்களாம் பண்ணலாமான்னா யார் வேணாலும் நம்ம தாராளம். ஏன்னா இது கோவிலில் போய் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, நம்ம வீட்டுக்கு வெளியில் தெருவில் அப்படி தான் நம்ம செய்கிறோம். அதனால் இன்றைக்கி மறக்காமல் நாய்களுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வந்து தானம் கொடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீர்ந்து காலபைரவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் காலபைரவரே போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. இந்த பதிவுகளை நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.